போகுது. இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் உதயநிதி ஸ்டாலின் தான். இதற்கு இது திமுகவுடைய கொள்கைகள் அனைத்தும் குப்பையில போடப்படுறது. ஒரே ஒரு வெறுப்பு திமுகவுடைய இவ்வளவு நாளா திமுக எந்தெந்த கொள்கைகளுக்காக நினைவு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் திமுக இழக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வருவது திரு உதயநிதி அவருடைய வன்மம் தெரிஞ்சிச்சு. அது இளைஞரணி சொல்லி 56 வயசு இளைஞரை எப்ப நாங்க தெரியும். அந்த கூட்டத்துல காங்கிரஸை பற்றி இந்த வன்மத்தோடு பேசியதை வன்மையாக கண்டிக்கிறார். எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்காரன் திருப்பி அடிக்கிறது தெரிஞ்சவன் சும்மா பேசாம கம்மி இருந்துட்டே மரியாதைக்காக பேசாம திருப்பி அடிக்க நேரம் விட்டு எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தேவை பிஜேபி மறைமுகமாகவும் பின்வழியாகவும் சென்னை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. அதற்காக இந்த தியாகத்தை எல்லாம் செய்ய முடியும். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தெளிவான தகவல் என்னன்னா பாஜக கடைசி கால் போட்டு டிஎம்டிக்கும் உங்களோட பேச ஆரம்பிச்சாங்க. இவர்களுடைய நம்பிக்கை உட்கார்ந்துட்டு வந்துட்டு என்னன்னா மதசார்பின்மை நாங்கள் விஜய்க்கு வாக்கு தெரிவித்துட்டோம். 6 மாசம் நாங்க எந்த எதிர்ப்பும் செய்ய மாட்டோம். நாங்க 6 மாசம் அந்த அரசாங்கத்தை நல்லபடியா வாழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு வாயில வட சொல்லுவோம். இது எல்லாம் எல்லா கட்சியுமே கிடைச்சிச்சு. விடுதலை சிறுத்தைகள் தெரிஞ்சிச்சு. விடுதலை சிறுத்தைகள் அதனால என்னன்னா இவர்களை பொறுத்த மட்டும் இவருடைய வன்மம் காங்கிரஸ் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் தான் இவர்களுடைய இந்த பிளானை உடனே சும்மா பிளான் பார்க்கறது. இவர்களை பொறுத்த மட்டும் ஏமாற்றி என்ன கேட்டுனா எல்லா கட்சியிலையும் போய் பார்த்த உடனே என்ன நடந்திருக்கோம். எல்லா கட்சியிலையும் உட்காந்து பார்த்த உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து பழனிசாமி ஆதரிப்போம். அவங்க பிஜேபி கொடுத்துட்டாரா அதனால பழனிசாமி ஆதரிப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் முதலமைச்சர் ஆனா அவர் பிஜேபி கையில போயிடுவாரு. பொறுத்த வரைக்கும் நம்ம பழனிசாமி ஆதரிப்போம் டைலாக் கொடுத்தாங்க. இந்த டைலாக் தான் வழி இல்லாம இவங்க எப்ப கனெக்டிங் கால் போட்டாங்களோ அப்ப காங்கிரஸ் அந்த காலை புரிஞ்சுட்டு நாங்க எங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். எங்களை பொறுத்த மட்டும் தமிழகத்துல பாஜக வரவிடாமல் தடுப்பதற்கு மிக முக்கியமான துணை நின்ற அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். குறிப்பிட்ட விதத்துல இடதுசாரி கட்சிகளும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி ஐஎம்எல்லும் சரி எல்லாரும் சேர்ந்து எங்களை பொறுத்த மட்டும் பாஜக உள்ள வரலாம் செய்வதற்கான மிகப்பெரிய வேலை செஞ்சிருக்கோம். அது உதயநிதி அவர்கள் திகழ்கிறார். அவரை பொறுத்த மட்டும் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு பொறுப்பில்லாமல் பேசுவது என்பது மிகவும் வருத்தமாக இருக்கு. உங்களை பொறுத்த கூட்டணி மந்திரி சபையில வந்துருக்காங்க. இதுவரைக்கும் கூட்டணி மந்திரி சபையில விடுதலை சிறுத்தைகளுக்கோ அல்லது இடதுசாரிகளுக்கோ முஸ்லீம் லீக்கோ யாருமே 60 வருஷம் காங்கிரஸ் கட்சி இல்லை. கூட்டணியே ஆட்சியை நல்லபடியாக நடத்த நினைக்கிறோம். ஒரு நல்ல முதலமைச்சர் மக்கள் விரும்புகின்ற ஒரு முதலமைச்சர் மதசார்பற்ற ஒரு விதத்துல தமிழ்நாட்டை கொண்டு போக நினைக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள்ல உடனடியாக தீர்க்கணும். நேர்மையான அரசாங்கமா இருக்கணும். எந்த விதத்திலையும் வந்துடக்கூடாது. ஒரு அமைச்சர்கிட்ட எங்க அமைச்சர்கிட்ட பேசுறதா இருக்கும். ஒரு நீட்டான கவர்மெண்ட் கொடுக்கணும். நம்ம நேர்மையான கவர்மெண்ட் கொடுக்கறது. அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்ல இருக்குது எங்களை பொறுத்த மட்டும் கமிஷன் இல்லாத கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அது வந்திருக்கும் போது இந்த கூட்டணி தொடரும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தொடருங்கிறது ஏதோ எப்ப சொன்னாங்க அண்ணன் முழுசா கேளுங்க. அண்ணன் சொல்லி நிறைய சொல்லியிருப்பாரு. அதுல கடைசி கரெக்டா அமைச்சரவைக்கு வேகமா அந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கப்படும். பேர் வச்சு அப்புறம் எல்லாத்தையும் சரி வச்சுக்கோம். சரியா அவசியம் ஆட்சியில பங்கு வர்றப்பல இதுவரைக்கும் ஆட்சியில பங்கு வராம நாங்க குரல் கொடுத்துட்டே இருந்தோம். எல்லாத்துக்கும் குரல் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. பாலம் அமைக்கணும்னா குரல் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. லைட் போடணும்னா குரல் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்ப எங்களுக்கு மந்திரிகள் இருக்காங்கல்ல, குரல் கொடுக்கறத விட அதிகாரத்தில் இருக்க அமைச்சர்களா இருக்காங்க. அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்களும் அதிகாரத்தில் இருக்கலாம். எங்களை பொறுத்த மட்டும் தாவே தவிடு செய்யறது இந்த கூட்டணி ஆட்சி மக்களுடைய ஆட்சியாக இருக்கும். மக்களுடைய நல்லது செய்யற ஆட்சியாக இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட விதத்திலே நம்மளுடைய இந்த கூட்டணி என்பது பலமான கூட்டணியாக இருக்கும். ஒருமித்த கூட்டணியாக இருக்கிறது என்பதுல ரொம்ப சந்தோஷமான அதாவது திமுகவுடைய
நண்பர்களை அவங்களுடைய கட்சிக்காரர்களை உபயோகப்படுத்துறதுக்காக நம்பிக்கை வந்துடக்கூடாது. என்னடா அது பிஜேபி காரங்களோட ஏடிஎம்கே காரங்களோட சேர்த்தாங்களே அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்க நம்பிக்கை வந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு எதிரியை காட்டணும். இவன் தாண்டா தப்பு பண்ண சொல்லி காங்கிரஸ் காட்டணும். இதனாலதான் நாங்க தோத்து போயிட்டோம்டா அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேட்டர்னு. இது எப்பவுமே தோல்வி அடைஞ்ச உடனே திமுக பேசுற பேச்சு தான். ஒன்றும் புதுசு கிடையாது. அடிக்கடி பார்ப்பாங்க, அடிக்கடி தான் பேசுவாங்க. யாரு மேலாவது படி போடுவாங்க. ஜெயிச்சாங்கன்னா அவங்களால ஜெயிச்சாங்க, தோத்தாங்கன்னா இன்னொருத்த பக்கத்துல இருக்கிறவங்களால ஜெயிச்சாங்க. அதனால இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் 59 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேர் வந்திருக்கோம். மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நிறைவான நம்பர். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் எடுத்த முடிவுகளுக்கு கிடைத்த பலன் தான் நினைக்கிறோம். கொஞ்சம் தெளிவான முடிவு எடுத்திருந்தோம்னா நல்லா இருக்கும். காங்கிரஸ் கட்சி எப்போதும் நம்பரை பத்தி பேசல. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி அமைச்சரவை அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாடைய போர்ட்போலியோ பத்தியோ நம்பரை பத்தியோ நாங்கள் காங்கிரஸ் கருத்தாகும். தவிகாவுக்கு ஆதரவு அளித்த காங்கிரஸை கடுமையாக கண்டித்த திமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ள நிலையில் மே 4ஆம் தேதி என்ன நடந்தது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்கள் சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக பேசுவதற்காக நமது தொலைபேசி வாயிலாக திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி இணைந்திருக்காரு. வணக்கம் சார். தற்போது விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஒரு செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. அதுல திமுக அதிமுக தாவிக்கு ஆட்சி அமைக்க கூடாது என்ற காரணத்துக்காக கூட்டணி அமைக்கலாம் என்று உடன்பட்ட காரணத்தினாலதான் காங்கிரஸ் வந்து தாவிகாவுக்கு ஆதரவு அளித்ததா ஒரு பரபரப்பு பேட்டி அளிச்சிருக்காரு. இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன சார்? தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டவுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் வந்து தலைவர் தளபதியை சந்தித்தார்கள். காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர் மட்டுமே தலைவர் வந்து பார்க்காமல் நேரடியாக விஜய் வீட்டுக்கு போய் விஜய் சந்தித்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிய. முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க முயற்சிக்கிறார். அவர்களுக்கு பதவி இல்லாமல் இருந்தார்கள். கிடைத்தது போய்விட்டார்கள். போனவர்கள் பற்றி கவலை இல்லை. ஆனால் பொய்யை பூண்டுகள் அவுத்து விடக்கூடாது. பொதுமக்கள் நன்றாக அறிவார்கள். எல்லா கட்சி தலைவர்களும் தளபதியை வந்து பார்த்து நன்றி சொல்லி விட்டுத்தான் போனார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒன்றுதான் சட்டமன்ற உறுப்பினர் இந்தி கணக்கில் கூட அனைவருமே வெற்றி பெற்றது திமுக திமுக தொண்டருடைய முறைப்படி. ஆனால் ஒரு கடுகளவு கூட நன்றி, ஒரு கட்சி கூட தொலைபேசியிலே கூட நன்றி தெரிவிக்காமல் போன நன்றி கட்டவர்கள் தான் அவர்கள். ஆகவே புது காரணங்களுக்கு சொல்லி மக்களை குழப்பதான் அவர் முடிவெடுத்து விட்டாலும் போகட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் மாணி தாகூரை போன்றவர்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாலே அதுக்கான வேலைகளை செய்தார்கள். ஆனால் நாங்கள் தான் அதை உணரவில்லை. பாண்டிச்சேரியிலே திமுக வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பாக 5 காங்கிரஸ்காரர்களை வேட்புமனு தாக்கல் தேவன் ஏற்று சாமியும் கொடுத்து அளித்தார்கள். அங்கீகாரம் தருகிற அந்த சின்னத்தினுடைய அங்கீகாரத்தை தருகிற அந்த இதுவே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திமுக வேட்பாளர் போட்டியிடத்திலே கொடுத்தார்கள். இதையெல்லாம் கூட தேர்தல் நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. 2 முறை ஏதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு ஒரு முறை கூட சம்பிரதாயத்தை கூட தளபதி. ஆனால் அதே நேரத்தில் இதை பதவி ஏற்பதற்கு எல்லா வேலையும் விட்டு ஓடோடி வருகிறார். ஏற்கனவே திட்டமிட்டு ஒரு செய்து கொண்டு அதை நிறைவேற்றி விட்டார்கள். அதுவே அதை பச்சையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிவிட்டு போகலாம். மூடி மறைத்து குறை சொல்வதை இனிமேலாவது காங்கிரஸ் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பது வேண்டுகோள். சார், தற்போது திமுக அதிமுக கூட்டணி தொடர்பா RS பாரதி தனது விளக்கத்தை தெரிவிச்சிருக்க நிலையில காங்கிரஸ் வந்து நன்றி கட்ட தனமா இருப்பதா தனது உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? சார், இந்த திமுக இளைஞரணி கூட்டத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் காங்கிரஸ் வந்து நன்றி கட்டத்தனமா இருப்பதா தன்னுடைய தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து சார்? இணைப்பில்
இணைந்த கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி சார். சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் இணைந்து வழங்கியும்